கோதண்ட மண்டிதகராது கமலாயதாட்சாது மார்த்தாண்ட வம்ச திலகாது மனுஜேந்திர வேஷாது சீதா முகாப்ஜ மதுபாத் சகலாபிராமாது ராமாத்பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. இந்த ஸ்லோகத்தால் கோதண்டத்தை கையிலேந்தி இருக்கும் ராமன், சீதை தன் மணவாளனான ராமன், தாமரையொத்த திருக்கண்கள் படைத்த இராமன், திருமேனி முழுவதும் அழகு சொட்ட நிற்கும் இராமன், அவனைத் தவிர பரம்பொருளாய் பரதத்துவமாய் வேறு தெய்வத்தை அறியேன் என்று கூற வந்தது. கோதண்ட மண்டிதகராது, எப்போதும் தன் இடது திருக்கையில் கோதண்டத்தை பற்றி அதனுடைய நாணாலே சொரசொரப்பு ஏறி கிடைக்கும் திருத்தோள்களோடே ராமன் காட்சி கொடுக்கிறான். சீதை ராமனை தோளோடு தோள் அணைக்கிறாள். அந்த தோள் வளவளவ என்று இருந்தால் வீரனில்லை என்று சீதை முடிவுக்கு வருவாளாம். ராமனுடைய தோள் நான் பட்டு பட்டு சொரசொரப்பு ஏறி இருக்க வேண்டும். அப்பதான் வீரனின் பட்ட மகிழ்ச்சியான சீதைக்கு பெருமகிழ்ச்சி. ஆக கோதண்ட மண்டிதகராது, தாமரையொத்த விழிகள் படைத்தவன் இராமன். சிறு குழந்தை பிராயம் முதலே அழகு ததும்ப அதனாலேயே வசிஷ்டரால் ராமன் என்று பெயர் சூட்டப்பட்டவர். மார்த்தாண்ட வம்ச திலகன், மார்த்தாண்ட வம்சம் சூரிய வம்சம், அந்த வம்சத்துக்கே விளங்கச் செய்ய ராமன் அவதரித்தான். மனுஜேந்திர வேஷாது, மனிதர்களுக்குள் மாணிக்கமாக ஒரு வேஷத்தை எடுத்துக்கொண்டு பிறந்தான். சீதா முகாப்ஜ மதுபாது, சீதையோடே எப்போதும் ஆனந்தத்தில் ஈடுபட்டிருந்தவன். சகலாபிராமாது, திருவடி தொடக்கமாக திருமுடி ஈராக ஓரோரிடமும் சௌந்தர்யத்தோடே விளங்கும். திருமேனி முழுவதும் லாவண்யத்தோடே ஒளிவிடும். இந்த ஸ்லோகத்துக்கு தகுந்தா போலே இதோ செங்கல்பட்டு கோதண்டராமசுவாமி கோவிலில் தற்போது நாம் கோதண்டராமரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். உற்சவமூர்த்தி அத்யத்புதம். படியெடுத்துரைத்து காட்டும் படித்தன்னு அவன் படிவன் என்று கம்பரே சாதிக்கிறார். சீதை அசோகவனத்தில் இருந்தபோது ஹனுமான் போய் சந்தித்தார். சீதே, அடியேன் ஆஞ்சநேயன் ராமதூதனாக வந்திருக்கிறேன் என்று பகர்ந்தார். சீதைக்கு நம்பிக்கை வரவில்லை. ராமனு நீர் கண்டீர் என்பதற்கு ராமன் திருமேனி அங்க அடையாளங்களை கூறும். ராமன் எப்படி இருப்பார்னு கேட்க, ராமஹ கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரஹ, திருமேனி முழுக்க அழகு, காண்பவருடைய மனத்தையும் கண்ணையும் பறிக்கும் அழகு, ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம், கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மான்னு போஷரம். அப்ப நம்ம பெருமானை சேவித்தால் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகரக் குழைய 2 4 தோளும் என்று திருவங்கியாழ்வார் பாடியபடிக்கு பேரழகு வாய்ந்தவன். எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார், என் முன்னே நின்னார், கைவண்ணன் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடி மகுதே அவ்வண்ண தவர்தல மகண்டும் தோழி அவரனான் தேவரென் அஞ்சினோம். இதோ தேவதேவனான ராமன் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் மூலவர், நின்ன திருக்கோலத்தில் கோதண்டராமன். கோதண்டராமனுடைய திருமேனி அழகும் அவன் திருமுக மண்டலமும் எப்போதும் எழில் கொஞ்சும் திருக்கண்களும் நீண்ட மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அறியேன் என்னும்படி இருக்கும் திருமூக்கும் திருக்கண்களை மேலே மலர விடாமல் அழுத்தி பிடித்து கொண்டிருக்கும் திருப்புருவங்களும் நம்மோடே மாசுச்சகா கவலைப்படாதே நாம் ரட்சிப்போம் என்று சொல்ல துடிக்கும் திரு உதடுகளும் அழுத்தின திருவடி தாமரைகளுமாய் ராமனின் திருக்கோலம். இந்த ராமனே உங்களை நலிய வந்தாலும் தண்டிக்க வந்தாலும் நாம் விட்டுவிட மாட்டோம் என்று புனுசிரிப்பு மாறாமல் அருகில் சீதாதேவி எழுந்தருளி இருக்கிறாள். அவர் நின்னிருக்கும் ஓயில் ஹம்சப்பறவை போன்று ஒரு மத்த மாதங்ககாமினியும் என்று பெண் யானை ஆண் யானை கருகிலே நிற்குமா போலே, ஒரு பெண் சிங்கம் ஆண் சிங்க கருகிலே நிற்குமா போலே சீதையினுடைய சேவை. பக்கத்தில் இவர்கள் இருவதற்கும் தொண்டு செய்வு கிடைப்பதே என் பணி என்று எப்போதும் குந்த முதுகாமல் இருக்கும் லக்ஷ்மண சுவாமி. இவர்களை எல்லாரையும் சேவித்துக் கொண்டோம். ஆஞ்சநேயர் ரொம்ப அத்யுதமா சேவை சாதிக்கிறார். இவா 3 பேருக்கும் கைகிரமன்றதானே அவருக்கு, ராமனுக்கும் இளவலுக்கும் சீதைக்குமாய் இம்மூவருக்கும் ஆனந்தமா ஹனுமான் கைங்கரியத்தை செய்கிறார். ஆக கோதண்டராமசுவாமி சன்னதியில் பெருமாளை சேவிச்சுனுட்டோம். உள்ளே மூலமூர்த்தி வாசல்ல நுழையரிச்சே கோபுரத்திலேயே அந்த பெருமாளை சேவித்துக் கொள்ளலாம். அமர்ந்த திருக்கோலத்தில் ராமன், பட்டாபிஷேக திருக்கோலத்து ராமன். அவனுடைய இடதுபுறத்தில் அமர்ந்து ஒரு திருவடியை மடக்கி கொண்டு சீதாதேவியினுடைய திருக்கோலம்.
பக்கத்துல பரிவாரம் முழுவதும் பரதன் இருக்கிறார், அருகிலே லக்ஷ்மணன், ஓர் புறத்தில் சத்ருகுனன் என் அனைத்து பரிவாரத்தோட கோதண்டராம சுவாமி கோவிலில் ராமனை என்று சேவித்துக் கொண்டோம். ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகம் ஆசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிப்ய பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபி பரிவிருத்தம் ராமம் பஜேஷ்யாமளம் என்று ராமாயணத்தினுடைய தியான ஸ்லோகம். அதில் எப்படி ஒரு தங்கமயமான விமானத்தின் மண்டபத்தில் ராமன் உள்ளானோ அந்த பரிவாரத்தோட ராமன் இன்னைக்கு நாம சேவிச்சின்றோம். ராமனுக்கு பெயர் சூட்டு விழா. ராமாயணத்துக்கு போவோம். 4 தொட்டில்களில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். 2 தொட்டில்களை எடுத்தாள் கௌசலை. இப்ப 2 தொட்டில், ராமனும் இலக்குவனும் பரதனும் சத்ருகனும். வசிஷ்டர் வந்தார், பார்த்தார், பெயர் சூட்டுகிறார். அதை வால்மீகி பகவான் சொல்றார், அதித்ய ஏகாதசாஹந்து நாமகர்ம ததா கரோத்து ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகையீசுதம். மூத்தவனுக்கு அவன் திருமேனி அழகை கண்டு ராமன்னு வசிஷ்டர் பெயர் வைத்தார். அடுத்து இளவல் பரதனுக்கு பரதன்னு வைத்தார். பரதீதி ராஜ்ய பரணாது, ராஜ்யத்தை பரித்தபடியால், ராஜ்ய பொறுப்பை ஏற்றுக்கொண்டபடியால் பரதன்னு பேர். நமக்கு ஒரு ஐயம் எழும், ஏன் ராமனும் தான் ராஜ்ய பொறுப்பை ஏற்றார்? பிற்பாடு எத்தனையோ அரசர்கள் பொறுப்பேற்றார்கள். தயரதனே ராஜ்ய பொறுப்பை ஏற்றார். ஏன் பரதனுக்குத்தான் பரதன்னு கொடுக்கணுமா? மற்ற பேர் பொறுப்பேற்கவில்லையா? பொறுப்பேற்றார்கள். ஆனா எந்த அரசனுமே இந்த ராஜ்யத்தை நம்ம தலையில தூக்கி வச்சுட்டார்களே, இந்த பாரத்தை நம்மால தாங்க முடியாது, நாம ஆள பிறந்தவன், நாம் தொண்டு செய்ய பிறந்தவன், இது தலையில் கனக்கிறதே, பாரமாக இருக்கிறதே என்று நினைத்தேதான் ராஜ்யத்தாண்டான் பரதன். 14 வருஷங்கள் தான் பரதன் ஆண்டார். ராமன் 11,000 வருஷங்கள் ஆண்டார். அவருக்கு பரதன்னு பேர் இல்லை, ஆனா பரதனுக்கு தான் அந்த திருநாமம். ஏனெனில் இதை ஒரு பாரம், இது நம்ம தலையில ஏற்றப்பட்ட சுமை என்கிற எண்ணத்தோட பரதன் ஆண்டான் அல்லவா? அப்ப பரதனுக்கு அந்த பேர் ஏற்பட்டது. அடுத்து சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னம் அபரம் ததா. சௌமித்ரி சுமித்திரை பத்த செல்வனானவனுக்கு லக்ஷ்மணன்னு பேர் வைத்தார். வடமொழியில் லக்ஷ்மணஹா, தென்மொழி தமிழ் மொழியில் இலக்குவன். ராமனை விட்டு பிரியாமல் அவனுடைய பிராணன்னு சொல்லலாம், அவனுடைய உயிர் மூச்சுன்னு சொல்லலாம். அவனே தயரதன் இருந்து என்னென்ன தொண்டு செய்வானோ அனைத்தையும் இலக்குவனே செய்திருக்கிறான். லக்ஷ்மணஹான்னா லக்ஷ்மி சம்பந்தம் உடையவன், லக்ஷ்மி வளர்ந்து இருக்கக்கூடியவன். லக்ஷ்மி தேவின்னா ஸ்ரீ மகாலட்சுமின்னு இங்கு பொருள் அல்ல, கைங்கரிய செல்வம். பெருமானுக்கு தொண்டு புரிவதுங்கிறது எவ்வளவு பெரிய லக்ஷ்மி. லக்ஷ்மின்னா செல்வம், பணங்காசு, 10 கோடி 100 கோடி இல்லை. பெருமானுக்கு ஓரொரு தொண்டும் புரிவதற்கு அதுக்கு ஒரு லக்ஷ்மி கட்டாட்சம் வேணுமே. அப்ப கைங்கரிய ஸ்ரீ அதை நன்கு பெற்றவன் தான் லக்ஷ்மணன். கடைசியா சத்ருக்னன், சத்ருக்களை ஜெயித்தவன். அவன் சண்டை போட்டே நாம பார்த்தது கிடையாது. உத்தரகாண்டத்தில் லவணாசுர யுத்தம் மட்டும் சத்ருக்னன் பண்ணிருக்கிறதா தெரியுது. ஆனா சத்ருக்களை கொன்றொழித்தவன், சத்ருக்களை வென்றவன். ஏன் அவருக்கு பேர் கொடுத்திருக்காள்னா, மத்த சத்ரு இல்லை, ராமனை கூட தாண்டி பரதனுக்கே எல்லாம் இருந்தான் அல்லவா? இது கொஞ்சம் நுட்பமான கருத்து. பெருமானுக்கு தொண்டனா இருக்கணும், அது வர்றதே ரொம்ப ரொம்ப அரிது. உலக விஷயத்திலேருந்து மனசை மாத்தி பெருமானுக்கு தொண்டு புரிய வரணும் இல்லையா? அதுவே கிடைக்காது, அரிதிலும் அரிது. ஆனா அதையும் தாண்டி பெருமானுக்கு தொண்டு புரிவதை விட அடியார்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஆண்டவனை காட்டிலும் அடியான் முக்கியம். நான் ஆண்டவனுக்கு அடியானா இருக்கிறத விட அடியார்க்கடியானாக இருக்க வேண்டும். இந்த நிலை வருவது மிகவும் துர்லபம், அரிதிலும் அரிது. அந்த நிலையில் தான் சத்துருக்கனன் நிற்கிறான். ஆக ராமனுக்காக தம்பி பரதன் ராம கைங்கரத்துக்குன்னே இருந்துட்டார். அதே லக்ஷ்மணன் ராமன் தொண்டுக்கென்னே பின் சென்றார். ஆனா சத்ருகனன் ராமனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். ராம பக்தி அவருக்கு முக்கியமில்லை. என்ன கேட்டார், ராம பக்தி அவருக்கு பகை. பின்ன எது நட்பு? பரத பக்தி. பரதனிடத்தில் அடியானாக இருப்பார். பரதன் சிரித்தா சிரிப்பார், பரதன் அழுதா அழுதுவார். அதனாலே பெருமானுக்கு அடியானா இருக்கிறத விட அடியார்க்கடியானா இருக்கிறது வைணவ மரபில் மிகவும் ஏற்றமுடையது. இதைத்தான் திருமங்கியாழ்வார் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளிடத்தில் தெரிவிக்கிறார். நின் திருவெட்டெழுத்துங் கத்து நான் கண்ணபுரத்துறை அம்மானே உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை. உனக்கடிமைன்னு தெரிஞ்சதை விட உன் அடியார்க்கடிமைன்னு தெரிந்து கொண்டேன். அந்த நிலையில் ஒரு சிலர் தான் நிற்பார்கள். இதில் இதிகாச மக்களுக்குள்ளே சத்ருகனன் நின்றான். ஆழ்வார்களுக்குள்ளே ஒருத்தரே ஒருத்தர் மதுரகவி ஆழ்வார் தான் நம்மாழ்வாரையே தெய்வம். அவர் பெருமான பாடமாட்டார், அவர் திருக்குறுங்குடி நம்பியே பாடமாட்டார், திருக்குருகூர் நம்பியைத்தான் பாடுவார். அப்ப எனக்கு தெய்வமே தேவும் அற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திருவனே. அப்ப ஆழ்வார்களுக்குள் மதுரகவி ஆழ்வார், ஆச்சாரியர்களுக்குள் ஓர் வடுக நம்பிகள்.
ஆந்திரபூர்ணர்னு அவருக்கு திருநாமம். ராமானுஷருக்கு அத்தனை தொண்டுகளையும் புரிந்து வந்தவர். இப்படி ஒரு சிலர் தான் கிடைப்பார்கள். ஏன்னா இந்த நிலை வருவது அரிதிலும் அரிது. நம்மெல்லாம் இப்போ உலக விஷயத்தை தாண்டி பகவானிடத்திலேயே போல பெருமானையும் தாண்டி ஆழ்வார் ஆச்சாரியர்களிடத்துல போகத்தோணுமா? ஒரு பக்தனுக்கு எல்லா விதத்திலையும் பக்தனா இருந்துருவோமா? ஆனா அது சிறப்புற்றதுங்கிறதை வால்மீகி ஒரு இடத்துல ரொம்ப அழகா காட்டியிருக்கார். கிழே அந்த ஸ்லோகம் சொல்லிட்டேன். ஒருத்தருக்கா பாயசத்தை தசரதன் பிரிச்சு கொடுக்கிறார். முதல் பாதி கௌசல்யிட்ட கொடுத்தாச்சு, அடுத்த கால் பங்கு சுமித்திர இடத்தே, மூணாவது அரைக்கால் பங்கு கைகையின் இடத்தே, கடைசி அரைக்கால் பங்கு யோஷ் தசரதன் திரும்ப சுமித்திரன் இடத்துல கொடுக்கிறார். அந்த பாயசத்தினுடைய அந்த பகுதிக்கு வால்மீகி பேர் கொடுக்கிறார், பாயசஸ்ய அமிர்தோபமம். பாயசத்தின் அமுதத்தை ஒத்த கடைசி அரைக்கால் பகுதியை. முதல் 3 பகுதிக்கு அமுதத்தை ஒத்தான்ற அடைமொழி இல்லை, ஆனா கடைசி பகுதிக்கு மட்டும் அமுதத்தை ஒத்தான்னு வால்மீகி சொல்றார். அப்படின்னா பெருமானுடைய பக்தனை பெற்றுக் கொடுத்த பாயச பகுதி உயர்ந்தது அல்லவாம். அடியார்க்கடியானை பெற்றுக் கொடுத்த சத்ருகனன், அவன் தானே சத்ருகனன், அவனை பெற்றுக் கொடுத்த பாயசத்தின் கடைசி பகுதி அமுதத்தை ஒத்தது அப்படின்னு எவ்வளவு ஆச்சரியமா சொல்லியிருக்கார். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாத்தத்த தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதிர் நனைந்தால் கொடுமாவினையேன் அவன் அடியாரடியோடு கூடும் இதுவல்லால் விடுமார் என்பதன் நந்தோ வியன்மூவலுக்கு பெருணுமேனு நம்மாழ்வாருடைய பாசுரம். அதற்கேற்றா போலே சத்ருகனன் பிறந்தான். அவனுக்கு 6 சத்ரு. நான் சொல்றதை தப்பா புரிஞ்சுடாதீங்க, ராமபக்தி தான் சத்ரு. என ராமபக்தியே தாண்டி பரதனே எல்லாம் நிறந்தவன். 4 குழந்தைகளும் பேரிடப்பட்டார்கள். பால்யாத்து பிரபிருதி சுஸ்னிக்தா லக்ஷ்மணா லக்ஷ்மிவர்தன ராமஸ்ய லோகராமஸ்ய பிராதுஹு ஜேஷ்டஸ்ய நிச்சய நித்யசா. எப்போதும் ராமன் பின்னே தொடர்ந்து இணை பிரியாமல் இலக்குவன் இருந்தான். லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னஹா பகிஹி பிராண இவாபரஹ நச்சதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹ. லக்ஷ்மணன் இல்லாமல் ராமன் தூங்க மாட்டாராம். ராமனுக்கு உள்ள ஒரு பிராணன், வெளியில ஒரு பிராணன். உள்ள இருக்கிற பிராணன் உயிர் மூச்சு, மூச்சு காற்று. வெளியில இருக்கிற பிராணன் தான் லக்ஷ்மணன். பிராணைஹி பிரியதரோ நித்யம் தஸ்யசாசீத் ததா பிரியா சதுர்பிஹி மகாபாகைஹி புத்திரைஹி தசரதா பிரியைஹி. இப்படி தயரதன் 4 புலர்வர்களாலே பொதிந்து இவ்வளவு நாளும் 60,000 ஆண்டுகளாக புத்திர பேரில்லாமல் தவித்தவன் இப்பதான் சமாதானம் அடைந்தான். குழந்தைகள் படிக்கத் தொடங்கினார்கள். வயது வந்தது. ஆச்சாரியனான வசிஷ்டரிடத்திலே குருகுலவாசம் தொடங்கிற்று. குருகுலவாசத்தை ராமனே பண்ணாலும் சுகபோக வாழ்க்கையெல்லாம் கிடைக்காது. சாஸ்திரத்தை எல்லாம் கற்க வேண்டும், கட்டாந்தரையில் படுக்க வேண்டும், தலையணை கூடாது, போகமான அன்னம் சாப்பாடு கிடையாது, பூச்சூடக்கூடாது, சந்தனம் அழிச்சக்கூடாது. அவ்வளவு நியமத்தோடு இருந்தா தான் பிரம்மச்சாரியா இருந்து வித்தையை கற்க முடியும். அதற்காக ராமன் கற்றான். பிராணைஹி பபூவ பரமப்ரீதா ஹ்ரீமந்தா கீர்த்திமந்தச்ச சர்வஜ்ஞாஹா தீர்க்கதரிசினா. அனைத்து கல்வியும் கற்றார்கள், தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். தேசாபி மனுஜவியாக்ரா வைதிகாத்தியனே ரதாக. வேதத்தையும் இதிகாச புராணங்கள், சீக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் அனைத்தையும் கற்றார்கள். அத ராஜா தசரதஸ்தேஷாம் தாரக்ரியாம் பதி சிந்தையாமாச தர்மாத்மா சோபாத்தியாயா சபாந்தவா. தயரதனுக்கு தோணித்து குழந்தைகளுக்கு வயசு 12 ஆயித்து. இனிமே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமோ? 12 வயசு ஆயிடுத்தே, இளவரசி பட்டம் கட்ட வேண்டும், விவாகம் பண்ணி வைக்க வேண்டும் என்னும் மந்திரிகளை கூட்டினான். முக்கியமான மக்களையும் கூட்டினான். அவர்களோட மந்திராலோசனம் பண்ண தொடங்கினார். ஆச்சரியம் பாருங்க, இதே சர்க்கத்துல தான் ராமன் அவதரித்தார்னு பார்த்தோம். இதே 18வது சர்க்கம். இதே சர்க்கத்துல ராமனுக்கு 12 வயசு நிறைவேறி விட்டது. ஸ்லோகம் முதல் 10 ஸ்லோகத்துக்கிட்ட ராம அவதாரத்தை பார்த்தோம். இதோ 36வது ஸ்லோகம் வர்றதுக்குள்ளே ராமனுக்கு 12 வயசு முடிஞ்சு போச்சு. கண்ணனுக்கு இப்படி நடக்குமா? 10 வயசு நடக்கிறதுக்குள்ள 1000 ஸ்லோகம் ஓடி இருக்கும். ஆனா கண்ணனுக்கு மொத்தமே 15-20 ஸ்லோகத்துக்குள்ளே அனைத்தையும் முடிச்சுட்டார். இனிமே தான் ராம அவதாரமே. ராம அவதாரம் முக்கியம், ஆனா ராமனுடைய அனுஷ்டானம் முக்கியம். கல்யாண பேச்சுடன் விஸ்வாமித்திரர் உள்ள நுழைஞ்சுட்டார். கல்யாணம் பண்ணி வைக்க போறவரே அவர் தானே. வரவேற்போம்.